என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்ணியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால திங்க முடியல. எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் நீங்க எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்ஃபார்மிங்க வா. தெவிட்டாத இசை வெள்ளம் பாடி உள்ளோர் பூர்ணிமா கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. இசை ஏற்பாடு புரியுது. டிங் டாங் டிங் பாடல்கள் கேசட். என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இது பார், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. யோ நாக்க வேண்டாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாதுயா. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு நான் ஆச்சுனா என் பொண்டாட்டி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாட்டி அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? டேய் அண்ணா 2 பேருக்கு 7 வயசாச்சு புத்தில உங்களுக்கு இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன். மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. இதனா ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ அது வயல்ல கலக்குறது. கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயித்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்குறான். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ 1ங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ குடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பா அள்ளி ஏறிமா. இந்த போட்டு தரங்க. வணக்கம். சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல டீயை போடு. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? இன்னும் நீ டீ போடலையா? இல்லைங்க. போடா. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே என்ன அது எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கொடுத்து பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அடச்சே? ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா?
ஒரே கொலாப்ஸா இருக்கே. வணக்கம் வணக்கம் கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போட்டதா வணக்கம். வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலனி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன்பா அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புற டீய கீழே குனிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஏய் ஒத்துமா? என்னப்பா இது? வா ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீ கெடுத்தா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா? அல்லாக்கே அவன் கொக்குடு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாதா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட் விடுறிய. இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. டா 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம், இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்ன பாத்து 2 டீக்கு 5 ரூபாய் கொடுத்த, அது 10 செருப்பு தூக்கிட்டு ஓடியாரா? ஐயோ ஐயோ இருங்க மாஸ்டர், போயிடாதீங்க. அப்பா அடச்சே, செருப்பை கீழே போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது? உன் கடையில வந்து இவர் சர்ன்னு டீ ஆத்தி கொடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ, கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. டா யோ பாப்பா, நீ வேற ஆள் பாருமா. இந்த கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் போட்டு, ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. ஏய் போ, போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார், சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே, சரி நண்பரே. என்ன? ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன்ப்பா. என்ன? பூஸ்ட் பெருசா டீ பெருசா? பூஸ்ட் குடியா. இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. காசு காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாப்பா. $32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க.
ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாவுக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் இதெல்லாம் டீ கிடையா? வணக்கங்க. செல்லக்கிளி, இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையல், இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. செல்லக்கிளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வேலைமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன். இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் பொறுக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதல்ல ஏற்பாடு பண்ணு. ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏயா பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? யோ, திருடுறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாங்க? அப்படியா? என்னென்ன தெரியணும் அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு திருநானா? சொல்ல மாட்டேன். ஐயா, அப்ப அடிக்க. ஐயோ அண்ணே, என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு. திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா கொடுத்தா சொல்றா? இங்க பாருங்க, நான் அவர்ட்ட மட்டும் சொன்னேன். உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. அப்பேற்பட்ட ரேவடி அவன்டாவன். அவனா நானா பாத்துக்கிறேன் சொல்றா. யாரா அவன்? நாய்க்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொடுத்துருங்க. எங்கிட்ட எங்கடா இருக்கு? நகை இவர்கிட்ட கொடுத்தேன். இதா பாரு. வளையல், செயின், அட்டிய, இது ஏன் வீட்டு நகை தான். என்னதான் ஐயா? ஐயா, திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோன் காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டிருச்சு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? எப்படா பிறந்தது? நல்லா சாப்பிடு. காட்டு. எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்குன்னா அது வந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன். பால் சோறு கேட்க பால் சோறு? என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல்ல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல்ல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆக்கியா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா? வைக்கிற வெட்டிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன். இந்தடா வடை. வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி, போ. டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிறதுல போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணும் பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன். இவனை வெடி வச்சுட்டான். நிறுத்து. நீ என்ன வலைய பட்டி தனித்தவள் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடியா? போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பார்க்கணும். பாத்தியாடா,
இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. டேய் இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையே ஆண்டவா. நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அப்படியே நீ திருப்பி போடு, மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனுஷன் வேட்டி கட்டுறான். அதையும் அவுத்துட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. சாப்பிடு கண்ணு. என் முதலமையை கெடுக்க வந்த முண்டா என்னப்பா பச்சை பிள்ளையா? இதா பச்சை புள்ள. என் வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி. எந்திரிச்சு போடா. என் முகத்திலே முடிக்காத. அண்ணே, ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா. சந்தை பொண்ணு சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல. சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேண்ணே. உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே. பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா? அமுக்குறீங்க மாமா. டேய் 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க பாருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபா என்ன சொல்றேன்? வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மரப்பொண்ணு சொல்லுது, கொடுங்க. கொண்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய், அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு பட்டும்ண்ணே. யார் கண்ணு? ஊராங்க தான். அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போடு இருக்கு. டேய், நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து வா. சரிங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. பாயா, எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒண்ணுது வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை இவ போகையா? மாமா இந்தாங்க. என்னடி இது அறுவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, கால பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு.
30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்ல உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. ஐயோ, என்னடி இது? முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுற நாயங்க. அடிச்சிர போது. ஏய், எவன்டா கடையில? யாரா உள்ள? சாங்கானு போடுறா, லைட்டானு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறான். ஸ்டாங்கு லைட்டு எந்த மேல என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா, நீ எவ்வளவுடா? 1.5 ரூபா. நீ குடுக்கற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைன்னு காட்டி பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா. இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுங்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க. எப்போ பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா. என்ன கலர் இது? அவனை பாத்துறேன். சரி வா, நீ இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? கிருஷ்ணசாமி, பஸ் வந்து நிக்குது. மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட்டு ரெடி ஆயிக்க. ஏய், பஸ்ஸுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. ஆமா. ஏய், வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ, எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி, இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடிவு இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்கவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் புடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம். அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம்.